தி ரெக்கார்டிங். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக் வந்து இந்த அலர்ட்னு சொல்லிட்டு அலர்ட் பத்தி. ஓகே, ஸோ என் ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குங்களா? எஸ். ஓகே, ஒன்று வந்து சிம்பிள் அலர்ட்னு சொல்லுவாங்க. செகண்ட் வந்து கன்ஃபர்மேஷன் அலர்ட்னு சொல்லுவாங்க. இந்த சிம்பிள் அலர்ட்ல வந்துட்டு யூ வில் பி ஹேவிங் ஒன்லி ஒன் சான்ஸ். ஓகே, எதர் லைக் அக்செப்ட் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே, அந்த கன்ஃபர்மேஷன் அலர்ட்ல எய்தர் யூ கேன் அக்செப்ட் ஆர் டிஸ்மிஸ், ரெண்டுமே பண்ண முடியும். இன்னொன்னு அலர்ட் இருக்கு, ப்ராம்ப்ட் அலர்ட். ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்டர்வியூ கொஸ்டின் அலர்ட் பத்தி கேட்டாங்கன்னா, ஓகே, அலர்ட் ப்ராம்ப்ட் அலர்ட். ஸோ இங்க வந்து என்ன பண்ணலாம்னா, probably there will be a text box, okay, and you will be able to enter something in the text box. ஓகேவா, send keys ன்ற ஆக்ஷன் யூஸ் பண்ணி you will be able to enter something. ஓகேவா, இது எல்லாமே நம்ம மெத்தடாவே பார்த்துடலாம். அக்செப்ட்ன்றதும் ஒரு மெத்தட் தான், பட் ஆன் ஹை லெவல் அதுதான். ஓகே, ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் திங் about alert வந்து you will not be able to inspect the alert. Okay, example, நான் வந்து like let me show this. Okay, இப்படி வந்துடுச்சுனாலே if I'm trying to inspect the DOM, okay, எனக்கு எதுவுமே காட்ட மாட்டேங்குது பாருங்க. எஸ், உங்களோட கிளாஸ்க்கு அப்புறம் வந்து நான் ட்ரை பண்ணேன். அந்த மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் சப்போர்ட் பண்ணல. ஐ மீன் ஆமா, அது பண்ண முடியாது. அதனால தான் வந்து probably we will be able to code this, like நம்ம கோட் பண்ணி தான். ஓகே, ஸோ கன்சிடரிங் த டைம் சிச்சுவேஷன் எல்லாமே பார்த்து லெட் மீ கிரியேட் அ கிளாஸ். ஓகே, லெட்ஸ் லேர்ன் பண்றோம் நம்ம. கிரியேட் அ கிளாஸ் லேர்ன் அலர்ட். ஓகே, எனக்கு மெயின் மெத்தட் வேணும், ஏன்னா ஐ வாண்ட் டு ரன் இட். Okay, so what I'm going to do is existing இருக்கிறது எல்லாமே எடுத்துக்க போறேன். இங்க நான் அதுக்கப்புறம் மாத்திக்கிறேன். Chrome driver generally to use this. I will change this particular what is it, website இது மட்டும் மாத்திக்கிறேன். So I'm going to use Chrome driver. அது நான் அண்டர்ஸ்டாண்டிங்காக பண்ணேன், but I'm more comfortable with Chrome driver as most of the elements எல்லாமே எனக்கு கிடைக்குது. ஓகே, கமிங் குயிக்லி ஹியர். ஸோ எனக்கு என்ன பண்ணும்பா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணி பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஆட்டோமேஷன். நீங்க இந்த ஸ்கிரீன் ஆட்டோமேட் பண்ணணும்னு டிசைட் பண்ணியாச்சு. ஓகே, கம் ஹெல்ப் மீ, என்னெல்லாம் பண்ணணும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஒரு ஸ்கிரீன் ஆட்டோமேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம மேனுவலா ட்ரை பண்ணி பார்க்கணும். வெரி குட், மேனுவலா பண்ணி பார்க்கணும், மேனுவலி டெஸ்ட். ஓகே, செகண்ட் திங் நம்ம என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் இருக்கோ அதுக்கு வந்துட்டு ஃபைண்ட் எலிமெண்ட். யா நம்ம வந்து we need to find the locators. இந்த ரெண்டு தான் மெயின் திங். மேனுவலி டெஸ்டிங் இட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபங்க்ஷனாலிட்டி. நம்ம மேனுவலா வந்து அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுதான் டெஸ்ட் கேஸ் எழுதுறோம். அதை வந்து அப்படியே நம்ம ஆட்டோமேஷன் கோடா கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேவா, அதுதான். ஸோ இதுதான் ரெண்டு தான். தென் we will go here, we will take this வெப்சைட் நேம் நான் மாத்துறேன். and then first எனக்கு என்னன்னா, alert ஓட சின்டாக்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி probably we will do the inspect here. simple alert. ஓகே, இது இங்க இருக்கு. ஓகே, ஓகே, அக்செப்ட்ன்ற பட்டன் இருக்கு, பட் we will check whether அது மட்டும்தான் இருக்கா அப்படின்றத பார்த்துருவோம். பட் எனக்கு தெரிஞ்சு 5 இருக்கு, 5 எலிமெண்ட் ஓகே இருக்கு. இது ஒரு அக்செப்ட் இருக்கு, இங்க ஒரு அக்செப்ட் இருக்கு, பட் ஐடின்றது அக்செப்ட் இதுதான் இருக்கு. ஓகே, ஸோ கேன் வி ட்ரை ரைட்டிங் அன் எக்ஸ்பாத். நம்ம வந்து ஓகே, லெட் மீ போஸ்ட் திஸ் எக்ஸ்பாத். I am going to give you the XPath here. Okay, you are just going to try to help me. You are going to help me in writing this XPath. Okay, I tried for some other site today. So okay, their first name, last name, there it has some name. With that thing I tried it, it's working.
ஓகே வெரி குட். ஸோ யா அப்போ நமக்கு வந்து சின்டாக்ஸ் தெரியுது எக்ஸ்பாத் சிம்பிள் எக்ஸ்பாத் எழுதுறதுக்கு. ஓகே கோ ஹெட். யா யா ஓகே ஹெல்ப் மீ கம் ஆன். Yeah, forward slash, யா again forward slash, ஓகே that close I'll do. bracket. Okay. ம் என்ன வரணும்? Close bracket something. இல்ல ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? Tag name. நான் பிங் பண்ணிருக்கேன் பாருங்க, அது கூட நீங்க எடுத்துக்கோங்க ரெஃபரன்ஸ்க்கு. இந்த எலிமெண்ட்டுக்கு எழுத போறோம் ஓகேவா? நான் பிங் கூட பண்ணிருக்கேன், அதை பாருங்க. Tag name. டேக் நேமிங் என்ன? Button. ஓகே வெரி குட். யா and then That set bracket at. So we are going to bring up ID. So ID ஓகே equal to single quote ஓகே accept. வெரி குட். And நம்ம close இன்னைக்குமே எக்ஸ்பாத் எழுதிட்டு இங்க பாத்தீங்கன்னா 1/1 அப்படின்ற ஒரு யூனிக் எலிமெண்ட் வருதான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். Okay. ஸோ தென் வி ஆர் குட். ஓகே ஃபைன் அப்படின்றது. ஓகே ஃபர்ஸ்ட் அப்போ நம்ம வந்து எழுதுற எக்ஸ்பாத்தை வந்து driver dot find element by xpathன்றது போட்டுட்டு ஓகே By இந்த ஸ்ட்ரிங்கா நம்ம பாஸ் பண்ணிட்டு ஓகே தென் வாட் ஐ அம் கோயிங் டு டு தட் வாட் ஆக்ஷன். okay, அந்த சைட் போங்க. இது மட்டும் பண்ணா நம்ம ஓகேவா? லைக் ஒர்க் ஆயிடுமா? செமிகோலன் போட்டா இல்ல இல்ல either to send keys or click somewhat. yeah okay, yeah on what site. action? okay click பண்ண போறோம். yeah okay so now after clicking this what I'm going to do is இங்க ஒரு நம்ம ஒரு எக்ஸ்பாத் நம்ம சாரி ஒரு கைண்ட் ஆஃப் வெயிட் thread dot sleep னு சொல்லிட்டு it's coming from java. so நான் 3 seconds வெயிட் பண்றேன் ஏன்னா எனக்கு அலர்ட் இதாயிடும்னு சொல்லிட்டு. so once I type this like yeah it will help me the pair either not it will try catch because நீ வந்து explicit எழுதி விடுற இத or do some throws declaration like that அப்படின்னு. okay we will do the declaration. so இங்க வந்து throws னு எழுது but now I'm not going to use interrupted exception யூஸ் பண்ணிக்கிறேன். exception is the class that is the most super class of all the exceptions. ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா பாருங்க எக்ஸெப்ஷன் கிளாஸ் அது கீழே தான் எல்லா கைண்ட் ஆஃப் எக்ஸெப்ஷனும் வருது. ஸோ I have chosen this here. ஓகே நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் ஜாவால என்னன்னு சூப்பர் கிளாஸ் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஆல் குட். ஓகே நவ் we are going to write the code for driver and on the close hierarchy close பண்ணலாம். now I'm going to write the remaining code. driver dot switch to dot alert. okay இங்க ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் டேக் தான் அக்செப்ட் தான். ஓகே ஓகே யா can we run this? all good? yes we'll run this and see. ஸ்மித் பண்ணியாச்சு. then பார்த்துருவோம். invalid selector exception. okay okay நான் இதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேனா? ஓகே cool. இதை காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு பதிலா ஸ்பாத்துக்கு பதிலா okay id accept. okay நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணல அது பேஸ்ட் ஆயிடுச்சு. okay now all good now. run. yes okay alert வந்துருச்சு. then we had thread dot sleep அதனால வெயிட் பண்ணிச்சு. so it ran it. okay we are good. yeah so நம்ம வந்து we made it explicitly wait for this 3 seconds. so அதனால then it is able to handle. okay now வந்து so this confirmation alertம் வந்து இப்போ we are going to do this. okay but what I am going to do is இந்த confirmation alert நீங்க தான் பண்ண போறீங்க. I'll share the code.
அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ப்ராம்ப்ட் அலர்ட்டும் ஸ்வீட் அலர்ட்டும் மட்டும் பார்த்துடலாம். ஓகே ஓகே ஓகே. இந்த ப்ராம்ப்ட் அலர்ட்டுக்கு வந்து we will quickly see what it is, how it is working. நம்ம ப்ராம்ப்ட் அலர்ட் வந்து as I said, the prompt alertல வந்து will be able to send a text. ஓகே பட் என்னன்னா பட் இங்க நம்ம டைப் பண்ற மாதிரி ஓகேவா, ப்ராம்ப்ட் அலர்ட்ல டெஸ்ட்னு நான் டைப் பண்றேன்ல, அப்படி வந்து டைப் பண்றது வந்து ஆட்டோமேஷன்ல வராது. ஓகேவா, சோ அதனாலதான் என்ன பண்றாங்க, நான் பாட்டிக்கு நான் ப்ராம்ப்ட் அலர்ட் கத்து கொடுத்துட்டேன், நான் பாட்டி ப்ராம்ப்ட் அலர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாதுன்றதால ஒன்ஸ் வி கிளிக் ஆன் ஓகே, இட் இஸ் ஷோயிங் ஹியர் நம்ம என்ன டைப் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, சோ we are going to do is prompt alert எப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்த்துருவோம். ஓகேவா, ஓகே, this for time being I'll just comment this. Okay, வந்து I should be we'll see the XPath of this. எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்க வேண்டியதா இருந்துச்சு. ஸோ எக்ஸ்போஸ் ஜென்ரேஷன்ல வந்துட்டு நமக்கு டேக் நேம், அட்ரிபியூட் அண்ட் தென் வேல்யூஸ் இருக்கு. ஸோ அந்த டேக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெசிஃபிக் லொக்கேட்டர்ஸ் லைக் ஐடி அந்த மாதிரி நிறைய இது இருக்குல்ல, இது எந்த டேக் நேம் வேணா அக்செப்ட் பண்ணிக்கலாமா? புரியல என்ன சொன்னீங்க? இந்த டேக் நேம் எல்லா டேக் நேமுமே ஒர்க் ஆகும். ஆமா, ஓகே ஃபைன். எல்லாத்துக்குமே XPath, இது ஒரு சிம்பிள் XPath தான். பட் we will also learn complex XPath going forward. ஓகே, ஆனா ஒயிட் ஸ்பேஸ் இருக்கிறது நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம் கிளாஸ்ல. சரி, ஒயிட் ஸ்பேஸ் இருக்கிற ஃபீல்ட் வேல்யூஸ் இருக்கிற மாதிரி நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். இல்ல அப்படி இல்ல கிடையாது. XPathல எல்லாமே அக்செப்ட் ஆகும். இந்த கிளாஸ் இருக்குல்ல, இது வந்து நார்மலா கிளாஸ் டிரைவர் டாட் ஃபைனல் எலிமெண்ட் பை கிளாஸ் நேம்னா ஒர்க் ஆகாது. பட் இதை வந்து XPathல எழுதுனா ஒர்க் ஆகும். நான் உங்களுக்கு வேணா இது வேணா எழுதி காமிக்கிறேன். கிளாஸ் இருக்கு. ஓகே, கம் ஆன், யூ ஆர் கோயிங் டு ஹெல்ப் மீ. என்ன வரும் டேக் நேம்? என்ன வரும் டேக் நேம்? பட்டன். ஓகே, then attribute class. attribute இங்க என்ன class? then values equal to button is primary. அது வருது. Okay, then it is in it driver dot file element by path. Click control. Here na driver dot switch to dot alert dot send keys நான் வந்து பாஸ் பண்றேன். ஓகே, send keysல வந்து my name is my course name is Selenium அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, பட் நம்ம டைப் பண்ணும்போது தெரியாது. ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ், இது நான் டைப் பண்ணி முடிச்ச அப்புறம் ஐ நீட் டு கிவ் இங்க நான் வந்து ஜஸ்ட் கிரியேட்டட் an element, control to L கொடுத்தா இந்த மாதிரி வரும். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் திஸ் alert dot send keys தனியா அலர்ட்குள்ள போக சொல்றேன். தென் alert dot send keys கொடுக்குறேன். அண்ட் ஐ நீட் டு டூ an accept. அப்பதான் நமக்கு அங்க தெரியும்ல நம்ம எழுதிருக்கிறது கரெக்டா தான் சொல்லிட்டு. ஓகே ஓகே, தென் anyway I'm not going to give driver dot close, so நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, just close this. Good. என்டர் பண்ணியாச்சு, பட் ஆட்டோமேஷன்ல என்டர் பண்ணும்போது தெரியாது. ஓகே, பட் நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் தான் பாஸ் ஆயிருக்கு. அண்ட் ப்ராப்ளி லைக் யுவர் நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஏதோ ஒன்று வருது. ஓகே, ஸோ யூ ஆர் கோயிங் டு டூ
this classwork session like confirmation alert நீங்க பண்ண போறீங்க. I want to do a dismiss for you for the confirmation alert. Then we'll move on to select class. But அதுக்கு முன்னாடி we will see what is sweet alert ன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த லைன் ஆஃப் கோட்லாம் இருக்குல்லப்பா, சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி டிரைவர் டாட் கெட் இருக்கும். ஃபார் த ரெஃபரன்ஸ் ஐ வில் ஜஸ்ட் ஷேர். ஓகே, நீங்களே அடிங்க, அப்படி டவுட் இருந்தா நான் ஐ வில் கிளாரிஃபை. ஓகே ஓகே, யா, ஸ்வீட் அலர்ட் மட்டும் பார்த்துடலாம். ஓகே, ஐ அம் ஜஸ்ட் கிளிக்கிங் ஆன் திஸ் அலர்ட். ஓகே, ஸ்வீட் அலர்ட் வந்து what I'm going to do is I'm going to inspect this. இன்ஸ்பெக்ட் பண்ண முடியுதா? ஜி, நம்ம அந்த பட்டன் தான் நம்ம எக்ஸ்போர்ட் இருக்கணும், சாரி ஃபைன் பண்ணணும். இல்ல அது ஓகே, பட் ஸ்வீட் அலர்ட்னா என்னன்னு நான் சொல்றேன். இல்ல பட்டன் நம்ம பண்ணணும், பட் நம்ம எதுக்கு பண்ண போறோம்? அதை ஆட்டோமேட் பண்ணணும்னா பண்ண போறோம். பட் இது நம்ம ஸ்வீட் அலர்ட் நம்ம ஆட்டோமேட்டே பண்ண தேவையில்லையே. ஏன்னா ஸ்வீட் அலர்ட் இஸ் நாட் அன் அலர்ட். அலர்ட் மாதிரி இருக்கும், பட் ஸ்வீட் அலர்ட் இஸ் சம்திங் கேன் பி இன்ஸ்பெக்டட். ஸோ நம்ம வந்து அங்க உட்காந்து டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு டாட்லாம் அடிக்க தேவையில்ல. இதை இன்ஸ்பெக்ட் பண்ண முடியுன்றப்போ வாட் இஸ் த நீட் டு லேர்ன் அபவுட் தட் அலர்ட்? ஸோ தேவையில்லைல்ல. கெட்டிங் இட்? ஓகே, பட் அதர் அலர்ட், யா, அதுவும் நார்மல் ஒரு வெப் எலிமெண்ட் மாதிரி ஆயிடுது. But we want to ensure that particular text message is popping up as correctly or not, right? இல்ல அப்படிலாம் இல்ல. இது வந்து they have given it as a testing platformன்றதால they have given it modern alert. அதாவது sweet alertனா some people address me as sweet alert as well. See, basic நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்ட்லயே ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிச்சோம்னா, அலர்ட் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதனாலதான் வந்து we are not finding elements, web elements எல்லாம் போட்டு find element by XPath லொகேட்டர்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாம டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு டாட் அலர்ட் யூஸ் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணி நம்ம வந்து ப்ரொசீட் பண்றோம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அதான் நம்ம ஏன் அலர்ட்டுக்கு டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு டாட் அலர்ட் எழுதுறோம்னு பார்த்தோம். பட் இது வந்து we will be able to inspect it, ஸ்வீட் அலர்ட்ன்றது. ஓகேவா? ப்ராப்ளி இது வந்து ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் மாதிரி கேட்பாங்க. டைப்ஸ் ஆஃப் அலர்ட்ல நீங்க 3 அலர்ட் சொல்லுவீங்க. ஸ்வீட் அலர்ட் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸ்வீட் அலர்ட்னா என்ன அப்படின்னு சும்மா கேட்டாங்கன்னா you need to tell that is a kind of not a kind of an alert and it is inspectable அப்படின்னு சொல்லிட்டு. Okay. இதா? Okay, yeah. Okay, all good. Yes. Like yeah, the confirmation alert இருக்குல்ல, அத probably நீங்க I want you to dismiss that. Okay. Okay, so give me that URL. Let go. URL வேணுமா? I'll just share it. மேபி மார்னிங் ட்ரை பண்ணதுதான். சோர்ஸ் டெஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுச்சு. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணிருக்கா?
இங்க அப்டேட் ஆகும். ஓகே போங்க கோடு போங்க. எழுதிருக்க மாதிரி காமிக்குது. ஓகே ஸோ இதான் மார்னிங் ட்ரை பண்ணிருந்தேன். வெரி குட் வெரி குட். ஓகே ஓகே. ஓகே மேபி லைக் நீங்க அந்த முன்னாடி நம்ம எழுதிருக்கோம்ல, அது வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. சிஸ்டம் டாட் செட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அலர்ட் மட்டும் பார்ப்போம். ஓகே எப்பவுமே அப்படிதான் கோடை வந்து நீங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணி. ஏன் இப்படி எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிரைவர் ஐடி இனிஷியல் பண்ணிட்டு தென் வாட் Okay, சேஞ்சஸ் okay. ரிக்வயர்ட் Fine, ஸோ fine. மேனேஜ் பண்றோம். தென் செட் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஏன் செட் Okay. ப்ராப்பர்ட்டி வருது அப்படின்னா, சென்ஸ் வி நீட் த க்ரோம் டிரைவர். ஸோ இங்க வந்துட்டு என்ன டிரைவர்னு வைக்கணும் பிளஸ் என்ன பார்த்துன்னு வைக்கணும். அது அப்படியே. ஓகே ஓகே. டிகேப்ஸ் என்னன்னா குரோம் டிரைவரோட டீடைல்ஸ். ஓகே we can go with that. So now we read the URL. இங்க எதுவும் நடக்கலன்னு நினைக்கிறேன். சரி என்னங்க கன்ஃபார்ம் அலர்ட். ஓகே கன்ஃபார்ம்.
இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்ச் டு அலர்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு டிரைவர் டாட் ஆமா, ஸ்விட்ச் டு அலர்ட். அங்க என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அலர்ட் டாட் கொடுத்து பாருங்க. இல்லப்பா, சரி, டிரைவர்ன்றது ஒரு தனி ஆப்ஷன், அதுக்குள்ள இருக்க மெத்தட்ஸ் தான் வரும். ஸ்விட்ச் டூன்றதுக்குள்ளேயும் அதுக்குள்ள இருக்க மெத்தட்ஸ் எல்லாமே வரும். இப்போ அலர்ட்ல இருந்து தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அலர்ட்ல இருந்து தான் நம்ம பண்ணோம். அப்ப அலர்ட் டாட் கொடுங்க. ஓகே, டிஸ்மிஸ். ஆமா, டிஸ்மிஸ் பண்ணணும். ஓகே, 1 செகண்ட். இப்போ சரி, ரன் பண்ணு. இப்போ இது பண்றீங்க, டக்குன்னு அது அந்த கிளிக் ஆகி அதுக்குள்ள அப்படி ஆயிடுச்சுன்னா ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குல்ல. இருங்க இருங்க இருங்க. ஓகே, இங்க ஒரு வெயிட் வச்சிருக்கணும். யா, அது இம்ப்ளிசிட் வெயிட். எனிவே வி ஹவ் காட் லோடட். நீங்க அங்க போங்க. நீங்க ட்ரான் கன்சோல் பாருங்க, ஏன் ஃபெயில் ஆச்சுன்னு. நமக்கு கிளிக்கே ஆகல. கிளிக் நோ ஆச்சு. சச் நீங்க ஓகே, நீ முதல்ல கிளிக் ஆச்சா அந்த லைன் கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். கிளிக்கே ஆகலையே நம்மளுக்கு அங்க. இல்ல அந்த லைன் இல்லப்பா, அலர்ட் லைனை கமெண்ட் பண்ணுங்க. ரன் பண்ணுங்க. ஓகே, இது கிளிக் ஆயிருக்கு. ப்ராப்ளம் என்னன்னா அந்த அடுத்த லைன் போயிடுச்சு. ஓகேவா? அப்ப கிளிக் ஆன உடனே என்ன ஆயிருக்குன்னா அலர்ட்னு இல்லைன்னொடனே அது டக்குன்னு ஃபெயிலும் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணணும்? இந்த இடத்துல வந்துட்டு ஒரு thread dot sleep. So we can go with that 3 seconds. கொடுங்க. So add declaration. ஓகேவா? ரன் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க ரன் பண்ணலாமா? நீங்க எழுதிட்ட கோட் கரெக்டா? இல்ல அதெல்லாம் இல்ல. நீங்களே எழுதிருக்க கோட் கரெக்டா பாத்தீங்களா? switch to alert and then dismiss. அதுக்கப்புறம் வந்துட்டு வெயிட் பண்ணுது. நமக்கு எப்படி தேவை, நமக்கு அது கிளிக் ஆன உடனே அந்த அலர்ட்டுக்கும் அந்த பட்டன் கிளிக் பண்றதுக்கும் தான் நமக்கு வந்து ஒரு வெயிட் ரெக்வயர் ஆகுது. ஓகேவா? இப்ப நீங்க கிளிக் பண்ண இப்ப நீங்க ரன் பண்ணீங்கனாலும் திரும்ப ஃபெயில் தான் ஆக போகுது. ஓகேவா? ஏன்னா அந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே அலர்ட் வருதான்னு பாத்துறது ஃபெயில் ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட். இப்ப நீங்க பண்றதும் அதே தானே. அதுக்கப்புறம் தான் நீங்க வெயிட் பண்ண சொல்றீங்க. இப்ப எங்க வரணும் thread dot sleep? அதுக்கு முன்னாடி find element,
Okay, so element find பண்ணது, then click on it, then it can wait 3 seconds, then go and to then alert that. handle பண்ணும். Okay. ஸோ என்னன்னா நம்ம கோட் பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த சூடோ கோட் மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும், இதுக்கு அடுத்து இது ஆமா. அப்படிங்கிறது. ஓகே, ஏன்னா எங்க நம்மளுக்கு வந்து டைம் ஆகுது, கிளிக் பண்ண உடனே வந்துருது, வந்த உடனே ஆகுது. ரெண்டு டைம் ஏன் 2 டைம் ரன் பண்ணீங்களா? இது உங்களோட இல்ல, அது ரன் ஆயிடுச்சு. இது உங்களுடைய பேஜ் நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது இருந்தது. ஓகே ஓகே, யா குட். ஒன் செகண்ட் ஓகே ஓகே, மேக்ஸிமைஸ் லான்ச்சர், then confirm alert, click on that, then we should have that pop up. கோட் போங்க. லைக் சம் கைண்ட் ஆஃப் சிங்க் இஷ்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், என்ன தெரியல. மேல போங்க, திருப்பி ரன் பண்ணுங்க. போன வாட்டி நம்ம பார்க்கும்போது நீங்க வந்து எதுவும் பண்ணாதீங்க, லைக் மவுஸ் ஓகே ஓகே அப்படியே விட்டுருங்க. ஆக்சுவலி வந்து கன்ஃபர்மேஷன் அதில் கிளிக் பண்ண மாதிரி காமிக்குது, கிளிக் ஆயிடுச்சு, ஆனா But வந்துட்டு alert காமிக்கல. ஏன் அப்படி ஆகுது? ஏன்னா நம்ம மேனுவலா ட்ரை பண்ணாலும் டக்குன்னு வர்றதில்ல. கிளிக் பண்ணுங்க அதை. இப்போ நீங்க கிளிக் பண்ணுங்க எக்ஸ்பிளிசிட்டா. அது கிளிக் ஆயிடுச்சு, ஆனா உங்களுக்கு அலர்ட் காட்ட மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. சிம்பிள் அலர்ட் கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து ஃபைன். சம்டைம்ஸ் ஒர்க் ஆகுது, சம்டைம்ஸ் ஒர்க் ஆகுறது இல்ல. இப்போ மேபி கோட்ல ஏதாவது பிரச்சனை, கோட் ப்ராப்ளம் இல்ல, பட் சைட்டே ப்ராப்ளமா தான் இருக்கு போல. மேனுவலா நம்ம கிளிக் பண்ணாலுமே ஒர்க் ஆகுறது இல்ல. இப்போ ஒர்க் ஆகுது. Then let's try one more time and then we can go on. Okay 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 okay. இப்போ கன்ஃபார்ம் அலர்ட் கிளிக் ஆகணும். இல்ல அது ஆயிடுச்சு. ஓகே, இன்னும் லோடு தான். அதான் இப்போ கிளிக் ஆயிடுச்சு, பட் அலர்ட் காட்டல. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்லயே ஏதோ வந்துட்டு இந்த சிங்க்னஸ் ப்ராப்ளம் இருக்கு போல. இப்போ எனக்கு தெரியும் ஃபெயில் ஆகுது. சரி, நீங்க வந்து இந்த அலர்ட்டே நாட் ப்ரெசென்ட் தான் காமிக்குது. கிளிக் பண்ணும், நாம நார்மலா கிளிக் பண்ணும்போது கிளிக் காமிச்சது. இப்பயே உடனே வரல. இப்போ நான் கிளிக் பண்ணிருக்கேன், நான் வரல. சரி, நாட் அன் இஷ்யூ. ஓகே, அது வேற வெப்சைட் இருக்கு, நான் உங்களுக்கு அந்த ஹோம்ஒர்க் தரேன், அந்த வெப்சைட்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ த லிங்க். அந்த பர்டிகுலர் வெப்சைட்ல ஓகேவா, அங்க வந்து ஒரு பேஜ்ல அலர்ட் இருக்கும். when I take select class, நீங்க ஜஸ்ட் பாருங்க, அங்க பேஜ்லயே அலர்ட் இருக்கும். Okay. Let me start my screen share, so we will move on to this. இந்த பர்டிகுலர் பேஜ் இருக்கு, ப்ராக்டிஸ் பேஜ், நீங்க ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே. ஸோ இங்க வந்து அலர்ட்ஸ்லாம் இருக்கு. அலர்ட், இது ப்ராம்ப்ட் அலர்ட், இது ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ யூ நீட் டு ஹேண்டில் போத் தி அலர்ட்ஸ். ஓகே 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 ஓகே. இப்போ நம்ம வந்து செலக்ட் கிளாஸ் தான் பார்க்க போறோம். ஓகே, செலக்ட் கிளாஸ்னா ஸோ ஒரு வெப் டேபிள் சாரி வெப் டிராப் டவுன் இருக்குன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்னு தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ லெட் மீ குயிக்லி கிரியேட் கிளாஸ்.
Okay. And then வந்து எனக்கு ஆல்ரெடி கோட் எல்லாமே இருக்கு. So I'm just going to copy paste these. Okay, so இங்க வந்து what I'm going to do is um I'm I'm okay to write XPath. Okay, wow. So same. Okay, /select. Okay, at I'm going to write it with name equal to in the value. Even see, நான் வந்து XPath வந்து it's there are a lot of way to write. எனக்கு வந்து லைக் மோஸ்ட்லி வந்து லைக் என்னோட ப்ராஜெக்டும் அப்படிதான் இருக்கு. அண்ட் ஐ மோஸ்ட்லி ப்ரிஃபர் ரைட்டிங் XPaths தான், பிகாஸ் I'll be able to write from any element to any element. So that was a practice for me. And என்ன சொல்றது, ஸோ லைக் மேபி 7 years எழுதிட்டு இருக்கிறதுனால I'll be able to write it for any element. ஸோ நான் இதனால என்ன சொல்றேன்னா, ஸோ ஈவன் இஃப் யூ ஹாவ் தி சிம்பிள் ஐடி நேம் எல்லாமே இருந்தாலுமே ட்ரை ரைட்டிங் XPath. ஸோ வந்து இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. நாளைக்கு இன்டர்வியூல வந்து உங்களுக்கு என்ன இது கொடுத்தாலுமே யூ வில் பி ஏபிள் டு ரைட். ஸோ நான் இங்க வந்து எக்ஸாம்பிள் வந்து இந்த செலக்ட் கிளாஸ்ல வந்து வச்சிருக்கேன்னா தெர் ஆர் சம் திங்ஸ், பட் ஜஸ்ட் நான் சொல்றேன் I'll be able to navigate to any element. இந்த மாதிரிலாம். ஓகே, செலக்ட் என்னால இங்க இருந்து இந்த ஆப்ஷன் செக் பாக்ஸ்க்கும் போக முடியுது. ஸோ இந்த மாதிரிலாம் லைக் இட் இஸ், அது நான் அப்புறம் தனி கிளாஸ் எடுக்கிறேன். பட் ட்ரை ரைட்டிங் சிம்பிள் XPaths. ஃப்ரம் தட் வில் மூவ் ஆன் ரைட்டிங் காம்ப்ளெக்ஸ் XPaths எல்லாமே. ஸோ பட் ப்ரிஃபரபிளி ட்ரை ரைட்டிங் XPath. ஓகே ஓகே. ஸோ இங்க வந்து ஓகே இந்த தான் எலிமெண்ட். ஸோ ஐ எம் going to driver dot find element by XPath. நான் ஏன் சொன்னா, பிகாஸ் I just want I just started writing it, then only it came as a practice for me. So அதான். ஓகே, what I'm going to do is இந்த எலிமெண்ட்டை வந்து ஒரு இடத்துல நான் டிக்ளேர் பண்றேன். டிக்ளேர் as dd drop down சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நான் வந்து செலக்ட் கிளாஸ் கால் பண்ண போறேன். செலக்ட் கிளாஸ் ஆப்ஷன் நியூ செலக்ட், அப்புறம் இந்த ஆர்குமெண்ட்ல வந்து I'm going to pass the dd. ஓகே, ஸோ இங்க எரர் அடிக்குது, என்ன பண்ணணும் நம்ம, I just want to import the select class. அவ்வளவுதான். ஓகே, ஸோ இங்க செலக்ட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஓகே யூ கேன் டூ இட் வித் இண்டெக்ஸ். ஓகே, செகண்ட் வந்து வேல்யூ அண்ட் தென் விசிபிள் டெக்ஸ்ட். செலக்ட் கிளாஸோடைய ஆப்ஷன்ஸ் நீங்க எப்பெல்லாம் வந்து யூ வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை தி எலிமெண்ட். ஓகே, இங்க வந்து நம்ம பாத்தீங்கன்னா செலக்ட் கிளாஸ் இருக்கு. இண்டெக்ஸ் வந்து இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் என்ன நம்பர்? யா. ஸோ 0 கொடுத்தோம்னா ஆப்ஷன் 1 எடுக்கும். ஓகேவா? ஸோ வேல்யூ வந்து இங்கேயே கொடுத்துருக்கான். வேல்யூன்றது இதுதான், ஆப்ஷன் 1ன்றது வேல்யூ. விசிபிள் டெக்ஸ்ட்ன்றது ஆப்ஷன் 1. இதோ இதுதான் விசிபிள் டெக்ஸ்ட் 1 2 3. ஓகே, ஸோ எனக்கு வந்து இங்க I just want to select option 3. Okay, so what I'm going to do is option ஒரு மெத்தடை வச்சு select by index கொடுத்து I'm going to give it as 2. Okay, just have a wait. Okay, just going to run it. Okay, you can see option 2 select ஆயிருக்கு. Just go. அதான் எனக்கும் தேவை. with the index I gave.
ஸோ இதில் எனக்கு என்னன்னா 20 லைன். ஸோ 20 லைன் பை டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் எக்ஸ்பர்ட் இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். வெப் எலிமெண்ட் அந்த டிடி அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஆமா, அப்படி கிரியேட் பண்ணிட்டு அது ஆர்குமெண்டா நான் இங்க பாஸ் பண்ணிருக்கேன். அப்பதான் என்னால செலக்ட் பை யூஸ் பண்ண முடியும். நியூ செலக்ட். ஓகே, ஓகேவா? புரிஞ்சுதா? என்ன டவுட்? இல்ல இந்த வெப் எலிமெண்ட் டிடி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க பை டிஃபால்ட்டா நம்ம வந்து ஃபைண்ட் எலிமெண்ட் எக்ஸ்பாத் அப்படிதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இதுக்கு மட்டும் வெப் எலிமெண்ட் டிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன். இல்ல அது என்னன்னா நான் ஒரு சிசி இங்க பாருங்க, அது ஒண்ணு இல்ல. வெயிட் லெட் மீ கிளியர் யூ. இங்க வந்து நான் ஆப்ஷன் 3 செலக்ட் பண்ணோம். லைக் வித் விசிபிள் டெக்ஸ்ட் ஐ அம் கோயிங் டு டு இட். யா சிசி ஜெனரலா வந்து டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட்ன்றது ஆர்குமெண்ட். ஓகேவா? சாரி, அதுதான் வந்து ஆக்ஷன். சி என்னன்னா எல்லா எலிமெண்ட்டுக்குமே இட் ஹேவ் அ ரிட்டர்ன் டைப். அலர்ட்டுக்கும் பார்த்தோம்ல, அலர்ட்டுக்கு வந்து இட் ரிட்டர்ன்ஸ் அன் அலர்ட். இந்த வெப் எலிமெண்ட் வந்து அலர்ட்னு நான் கொடுத்துருக்கேன். அலர்ட்ன்றது என்னன்னா இன்டர்ஃபேஸ், அங்க அலர்ட்ன்ற இதுக்குள்ள போகும். அதே மாதிரி வெப் எலிமெண்ட்ன்றது வந்து ரிட்டர்ன் டைப். ஓகேவா? எல்லாத்துக்குமே ஒரு ரிட்டர்ன் டைப் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம வேல்யூலே பார்த்தோம்ல, ஸ்ட்ரிங் NAME ஈக்குவல் டு குமார் அப்படின்னு நாம டிக்ளேர் பண்ணுவோம்ல வித்தின் கோட்ஸ். அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் ஆக்ஷன் வந்து இட் ரிட்டர்ன்ஸ் அன் வெப் எலிமெண்ட். அதுதான் இது. ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் வெப் எலிமெண்ட். புரியல என்னப்பா? ரிட்டர்ன்ஸ் வெப் எலிமெண்ட். ஆமா, எல்லாமே வெப் எலிமெண்ட். ஆமா, டிரைவர் டாட் நேம், டிரைவர் டாட் ஐடி, டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் எல்லாமே ரிட்டர்ன்ஸ் வெப் எலிமெண்ட். ஓகே, ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் கொடுத்தோம்னா இட் ரிட்டர்ன்ஸ் a லிஸ்ட். அது நம்ம போக போக பார்ப்போம். ஒரு நிமிஷம். ஸோ இப்போ என்னன்னா இந்த டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ஃபெச் பண்ணுறதுக்காக ஸோ வி ஆர் கோ வித் தட். It is not one option, so maybe we can go with the second option, first option, or third option, something like that, so that we are creating some object, and that item we can create another object here. Select option, new select dd. So if we are passing that option, so then we can select the value. Correct understanding? ஆமா, அந்த வேல்யூ நம்ம பாஸ் பண்ணாதானே எதை போய் ரெஃபர் பண்ணணும்னு செலக்ட் கிளாஸ்க்கு தெரியணும்ல. ஓகே, ஸோ 20th லைன் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த பர்டிகுலர் எலிமெண்ட் வந்து இந்த வெப் செலக்ட் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுது. 21 செலக்ட் ஆப்ஷன் நியூ செலெக்ஷன் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்க வந்து ஸ்டோர் ஆகும். எந்த ஆப்ஷன்ஸ்? 21. ஆமா, எந்த எலிமெண்ட்டை ரெஃபர் பண்ணனும்னு காமிக்கிறோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டாட் செலக்ட் பை விசிபிள் டெக்ஸ்ட். இப்போ ஆப்ஷன் 3 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இல்லை நமக்கு வந்து இங்கே ஆப்ஷன் செலக்ட் பை இண்டெக்ஸ் எய்தர் ஒன். ஸோ எது கொடுத்தாலும் இது ஒரு மெத்தட், அது ஒரு மெத்தட். ஆமா, இப்போ இந்த பர்டிகுலர் செலக்ட் அப்படிங்கிற ட்ராப் டவுன்ல விச் வேல்யூ வி வாண்டட், ஸோ நம்ம வந்து என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் ஆகும். ஆமா, ஓகே ஓகேவா? see there are 3 types. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், இண்டெக்ஸ், வேல்யூ, விசிபிள் டெக்ஸ்ட். மூணுத்து வழியா we will be able to select an element. ஓகேவா? சோ இங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் கொடுத்து காமிச்சேன் உங்களுக்கு. இப்போ விசிபிள் டெக்ஸ்ட் கொடுத்து நான் இப்போ ரன் பண்ண போறேன். ஓகே, ஆப்ஷன் 3 next select. ஓகே ஓகேவா? yeah fine. cool. ஓகே, இப்போ நம்ம வந்து see there are multiple select எப்படி ஒர்க் ஆகும்ன்றது வந்து there is one thing we'll just see. We close all this. Then driver dot close. ஓகே, இங்க மல்டிபிள் செலக்ஷன் பாக்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இது எப்படி மல்டி செலக்ட் பாக்ஸ்ன்றது தெரிஞ்சுக்கிறதுனா எக்ஸாம்பிள் ஐ அம் கோயிங் டு இன்ஸ்பெக்ட் திஸ். ஓகேவா?
இந்த செலெக்ஷன் பாக்ஸை பார்க்குறோம். இங்க வந்து ஆல்ரெடி இங்க பாருங்க மல்டி செலக்ட் அப்படின்றது அவைலபிளா இருக்கு. ஸோ அகெயின் திஸ் இஸ் ஆல்சோ ப்ராசஸ் லைக் we have the value, we have the index. இது மூலமா you will be able to select. ஸோ எனக்கு வந்து I want to do a multi select. ஸோ இங்க அந்த மாதிரி இருக்கு. Let me quickly show you the multi select also. I'm going to write it for the XPath. Give an ID with the value. Okay. Then I'm going to change it, the code. Okay, let me comment. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் டு எல்னு கொடுத்தோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து இட் வில் ரிட்டர்ன் அ எலிமெண்ட். ஓகேவா? ஸோ தட் இஸ் வை ஐ வில் ரிட்டர்ன் இட். ஸோ இங்க வந்து ஐ எம் அகைன் கிரியேட்டிங் திஸ் DD1. ஸோ அகைன் ஐ நீட் டு import the select class option equal to option 1 equal to new select the DD1. அதை வந்து நான் போட்டுறேன். ஓகேவா? அகைன் option 1 போட்டுட்டு I need to do the selections dot select by I'm going to give index first 0 select பண்ணு. by index select பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறேன். I'm going to change the URL. ஸோ ஒன்றும் இல்லைப்பா, மல்டி செலக்ட்னா சி இட் வில் செலக்ட் மல்டிபிள் வேல்யூஸ், அவ்வளோதான். ஸோ எங்களோட ப்ராஜெக்ட்லயும் இருக்கு. ஸோ அது எல்லாமே நம்ம மல்டிபிள் டைம்ஸ் கால் பண்ண வேண்டியதா இருக்கும் மல்டி செலெக்ஷன் பாக்ஸ். ஓகே ட்ரான், யூ ஆர் குட். மல்டி செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடுக்கு வந்து மூவ் பண்ணணும். என்னப்பா புரியல? இப்போ நீங்க லெஃப்ட் சைட்ல ஒரு பாக்ஸ் இருக்கும், ரைட் சைட்ல ஒரு பாக்ஸ் இருக்கும். லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்துட்டு இதை நீங்க ஒவ்வொரு வேல்யூவா மூவ் பண்ணலாம். இல்லைன்னா எனக்கு வந்து 4 வேல்யூ வேணும்னு 4 செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணீங்கன்னா ரைட் சைடு போயிடும். ஓகே ஓகே, உங்க அப்ளிகேஷன் சொல்றீங்களா? ஓகே ஃபைன். பட் இப்படிதான் they do multi select. அது தனி, இங்க செலக்ட் பண்ணி பாத்துருவாங்க. அண்ட் அந்த ஆரோ மார்க்குக்கு தனியா ஒரு எலிமெண்ட் எழுதி they will add it. அது கிளிக் பண்ணா அது போற மாதிரி இருக்கும். ஆமா, அதுக்கு தனியா ஒரு வெப் எலிமெண்ட் ஹேண்ட்லிங் பண்ணி பண்ணுவாங்க. ஓகே, ஆல் குட். எஸ், ஃபைன். யா.